அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் நெதன்யாகு மீது செம்ம கடுப்பில் இருக்காரு அப்படிங்கிறத அவர் பேசக்கூடிய வார்த்தைகளில் இருந்து கவனிக்க முடியுது. அப்படி ஜேடி வான்ஸ் உச்சரிச்சிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன? தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் அதிபயங்கரமான தாக்குதலையும் ஹிஸ்புல்லா இப்போ இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலையும் வலுப்படுத்தியிருக்காங்க. லெபனானை மையமாக வைத்து மறுபடியும் 3வது உலகப் போருக்கான அத்தியாயத்தை எழுத தொடங்கி இருக்கிறதா இஸ்ரேலுடைய படுபயங்கரமான திட்டம். அதோ பாரு காக்கா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் சுற்றி காக்காக்கள் வட்டமடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கும்போது தான் பறவைகள் இந்த மாதிரி விசித்திரமான சில சம்பவங்களில் ஈடுபடும். அப்படி இஸ்ரேலில் காக்காக்கள் செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன? டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அதை மதித்து நடக்க வேண்டியது 2 நாடுகளுடைய பொறுப்பு. அது அமெரிக்காவாகட்டும் ஈரான் ஆகட்டும், இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். பட் 3வது நாடான இஸ்ரேல் என்ன மதிக்கலை அப்படின்னு சொல்லி இப்போது தெற்கு லெபனான் முழுவதும் குண்டு வீசிக்கிட்டே இருக்காங்க. பதிலுக்கு ஹிஸ்புல்லாவும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ட்ரம்ப்பை முட்டாளாக்குறதுக்கான எல்லா வேலையுமே நெதன்யாகு அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய உண்மை. ஸ்பெயின் அப்படிங்கிற நாடு இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலே, நாங்கள் உங்களை அவதூறு செய்யவில்லை, மாறாக உங்களை வரையறுக்கிறோம், நீங்கள் இனப்படுகொலை செய்பவர்கள் மற்றும் குற்றவியல் ஆட்சியாளர்கள் அப்படின்னு நெதன்யாகுவை ஸ்பெயின் அப்படிங்கிற நாடு வசைபாடி இருக்குது. நீங்கள் அனைவரும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுவீர்கள், தண்டிக்கப்படுவீர்கள்னு ஸ்பெயின் இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த விடயம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்குள்ள வணிக கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. சர்வதேச கடல் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான நடவடிக்கை தொடங்கியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. கடலுக்குள்ள ஈரான் புதைத்து வைத்திருக்கக்கூடிய கன்னி வெடிகள் அப்படிங்கிறது முழுவதுமாக 30 நாளைக்குள்ள நீக்கப்படும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு இந்த வணிக கப்பல்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இது தொடர்பான முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க. வணிக கப்பல்கள் காசு கொடுத்து தான் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனும் அங்கே நிலவ தான் செய்யுது. தெற்கு லெபனானில் இஸ்ரேலுடைய இராணுவ நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பான தொடக்க சுற்று பேச்சுவார்த்தைக்கு சுவிட்சர்லாந்துக்கு போக இருந்த ஈரானுடைய டீமை நிறுத்தி வச்சிருக்காங்க அந்நாட்டு அரசு. டெஹ்ரானுடைய வாதம் என்ன அப்படின்னா, லெபனானுடைய எல்லைக்குள்ள 6 மைல்களுக்கு மேலே இஸ்ரேல் செயல்படுவது அப்படிங்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய 1வது பிரிவை மீறுவதாகும். அந்த பிரிவு லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத தான் வலியுறுத்துது. அதையும் மீறி இஸ்ரேல் உள்ள நுழைஞ்சு லெபனான் மக்களை தாக்குறாங்க அப்படின்னா அது ஈரானுக்கு விடுக்கப்பட்ட சவாலாக பார்க்கப்படும். போர் நிறுத்தத்தை மீறிய ஒரு உடன்படிக்கையை மீறிய சம்பவமாகவே கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. ஈரான் மற்றும் அமெரிக்க அதிபர்களால் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தனக்கு மாறுபட்ட கருத்து இருந்த போதிலும் அதற்கு தான் அங்கீகாரம் அளித்ததாக ஈரானுடைய உச்ச தலைவர் முஸ்தபா கமினி அவர்கள் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவோடு ஒப்பந்தம் செய்கிறதுக்கு ஈரானுக்கு விருப்பம் இல்லைதான், இருந்தாலும் நாட்டினுடைய நலனுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு ஈரானுடைய உச்ச தலைவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உக்ரைன் போர் அப்படிங்கிறது இப்போ மாஸ்கோவினுடைய வீட்டு வாசலுக்கே வந்துருச்சு. கிரிம்ப்ளினிலிருந்து வெறும் 10 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை ட்ரோன்கள் மூலியமாக தாக்கியதாகவும் அதனுடைய சேமிப்புகளுடைய மூடிய ஒரு ப்ரீஸ்பியை போல வானில் தூக்கி எறிந்ததாகவும் கூறப்படுகிறது. எரிபொருள் பற்றாக்குறை பரவி வருவதால் ரஷ்யா இப்போது கடல் வழியாக பெட்ரோலை இறக்குமதி செய்கிறதுக்கு தொடங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் நிலைமை மாறி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஜெலன்ஸ்கியினுடைய விளையாட்டு தொடங்கியிருக்கு. ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் உலகளாவிய அளவில் சந்தைப்படுத்துறதை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அட்டாக்கினுடைய நோக்கமாக பார்க்கப்படுது.
ஆக மொத்தத்தில் ஈரான் போகிற முடிவுக்கு கொண்டு வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரை நாட்டோவோடு சேர்ந்து நடத்துவதற்கான ஒரு பெரும் திட்டத்தை ட்ரம்ப் வழிவகுத்திருக்கார். இந்த காட்சிகளை பாருங்கள். இஸ்ரேல் முழுவதுமே காக்காக்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. ஏற்கனவே 2 மாத கால போர்க்காலகட்டத்தின் போது இந்த காக்காய்கள் அதிக அளவில் பறந்து இஸ்ரேலில் ஒரு பெரிய சம்பவத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ அதிக அளவில் ஒன்று கூடி இருக்குது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் ஒட்டுமொத்தமாக காக்கைகள் ஒன்று சேருவது அப்படிங்கிறது இயற்கைக்கு எதிரானது. இஸ்ரேலில் பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறதாகவும் உலகத்திற்கே எதிராக இஸ்ரேலங்களுடைய யூதர்கள் செயல்பட்டு வருவதாகவும் எல்லா மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு காக்கைகள் கூட விதிவிலக்கல்ல. தொடர்ச்சியாக இஸ்ரேலை சுற்றி ஒட்டுமொத்த காக்கைகளும் ஒன்று கூடி ப்ராட்டஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கு, போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த காட்சிகள் வலியுறுத்துது. இஸ்ரேல் தனித்து நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் இஸ்ரேல் நிச்சயமாக தனித்து நிற்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போது பெஞ்சமின் நெதன்யாகு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. நீ எங்கே தனியாக நிற்கிற, எப்படி இருந்தாலும் அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கி பிச்சை எடுத்து தானே போர் பண்ணுற அப்படிங்கிறத தான் இப்போது இணையவாசிகள் செய்திகளாக பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லெபனானில் இஸ்ரேலியர்களுக்கு முக்கியமான சம்பவம் ஒன்று தென்பட்டிருக்கு. அதாவது யூக்மோர் அல் சாஹிப் அப்படிங்கிற பகுதியில் காயமடைந்த இஸ்ரேலியர்களுக்கு உதவக்கூடிய வகையில் 3 இராணுவ ஹெலிகாப்டர்கள் தென்பட்டது. புர்கான் அப்படிங்கிற ஏவுகணையை ஹிஸ்புல்லா அமைப்பு பயன்படுத்தியதாகவும் செய்திகள் வெளியாகுது. காஃபர் திஃப்னிப் அப்படிங்கிற பகுதியிலையும் கோர்னெட் ஏவுகணைகள் மூலியமாக 4 வாகனங்கள் குறிவைக்கப்பட்டது. இதில் இஸ்ரேலுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டு இருப்பதாக ஹிஸ்புல்லா இப்போ வெளிப்படையாகவே செய்திகளை வெளியிடுறாங்க. ஜேடி வான்ஸ் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் இப்போ பொறுமை இழந்து இஸ்ரேலை எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காரு. நான் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் இருந்திருந்தால் எனக்கு எஞ்சி இருக்கும் ஒரே வலிமையான கூட்டாளியான அமெரிக்காவின் மீதே தாக்குதல் நடத்தக்கூடிய செயலில் ஈடுபட்டிருக்க மாட்டேன். அதாவது அவர் 9/11 அட்டாக் இருக்குல்ல, அதை மறுபடியும் நிகழ்த்துறதுக்கு இஸ்ரேல் ஒரு பிளான் போட்டாங்க. அந்த வீடியோ இப்போ பயங்கரமாக லீக் ஆகி வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை மையப்படுத்தி தான் ஜேடி வான்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. உங்கள் தாய்நாட்டை பாதுகாத்த தற்காப்பு ஆயுதங்களில் 3/2 பங்கு அமெரிக்காவினுடைய கைகளில் இருந்து தயாரிக்கப்பட்டதுங்கிறத இஸ்ரேல் என்னைக்கு மறந்துடக்கூடாது. அமெரிக்காவினுடைய வரிப்பணத்தால் வாங்கப்பட்ட ஆயுதங்களை வைத்துத்தான் நீங்கள் ஈரானை எதிர்த்தீங்களே தவிர சொந்தமாக உங்களுக்கென்று ஆயுதங்கள் எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு இஸ்ரேல் ஸ்டெமினாவோடு போராடக்கூடிய ஒரு நாடு கிடையாது. உங்களால் எங்களின்றி தனித்து இயங்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ஜேடி வான்ஸ் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. ஆக மொத்தத்தில் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவால் வார்னிங் தான் கொடுக்க முடியுதே தவிர இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்க முடியாது. ஏனெனில் யூதர்களுடைய அடிமை தேசம்தான் அமெரிக்காங்கிறது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.